சோ நம்ம அந்த மாதிரி நம்பி போகும்போது பாத்தீங்கன்னா ஊமு குத்தா குத்தி தான் வெளில அனுப்புறாங்க நம்மள. ஒரு அரண்மனை 4 எடுக்கிறான். அந்த படத்துல என்னடா இருக்கு கண்டென்ட்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. கிளைமேக்ஸ்ல வந்து சிம்ரன் குஷ்பும் கில்கில்னு ஆடுவாங்க. இல்ல இதுக்கு ஒரு காரணம் ஒருவேளை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா வந்து மத்த சினிமாவோட கம்பேர் பண்ணி அவங்க அந்த மாதிரி எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொதப்புதா? ரீசெண்டா வந்துச்சு இல்லையா குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு. ஏண்டா நான் நேத்தெல்லாம் அழுதுட்டு வந்தேன், காலையிலயும் அழுதுட்டு வந்தேன், திரும்பவும் படத்தையும் உட்காந்து அழுவணுமாடா. ஆமா இப்ப பாத்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதலோட தான் படம் எடுக்கிறானுங்க. அது என்ன சத்திய வாக்கு ஏதாவது வாங்கிட்டாங்களேன்னு தெரியல. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி 2 கொலை பண்ணணும், நீங்க 10 பேர் கஞ்சா அடிக்கணும் படத்துல. நம்ப மாட்டீங்க 2000 கோடி அந்த படம் கிடைக்கும். ஒரு கட்டத்துல மக்களே வந்து காதல் பரத் மாதிரி அப்படியே தலையில குத்திட்டே தான் தியேட்டருக்குள்ள போனோம். அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. காமெடின்ற பேர்ல ஒண்ணு சொல்றாங்க, பக்கத்துல வந்து சிரிச்சதுக்கு அப்புறம் பெருக்கு நீ சிரிச்சா அப்படின்னு கேட்போம். இல்ல காமெடிங்க, ஓ அப்படியா சரி சரி, அந்த மாதிரி நம்மள வெறுப்பேத்துற. நீங்க பாருங்க லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து அந்த இன்ஸ்டா ரீல்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக் சாட்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப் சாட்டா இருக்கட்டும், டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரெக்கவரி பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. சீரியஸ்னஸ்லயே ஒரு இது அதுதான் சொல்றது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமாஸ் டானா. உங்க ராசியா ஜூலியட்டா. சமீபத்துல சினிமா உலகத்துல நிறைய புது விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா வந்துட்டு படங்கள் வந்து சக்சஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தா ஃபிளாப்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து பக்கத்து சினிமாக்களை கம்பேர் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு அறியப்படுற மிஸ்டர் லிங்கேஷ் அவர்கள். வாங்க அவங்கள வரவேற்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார். இப்ப தமிழ் சினிமா என்ன நிலைமையில இருக்குது? ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நிலவரம் படி தமிழ் சினிமா ரொம்ப பரிதாபக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து எந்த படத்தையுமே நம்பி போக முடியல. நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 4-5 படங்கள் வருது. இப்ப அந்த 4-5 படங்கள்ல நம்பி இந்த படத்துக்கு போலாம் அப்படின்றதே கிடையாது. ஆனா வாரத்துக்கு ஒரு பெரிய படம் வந்துடுது. பெரிய படம் நான் சொல்றது எப்படின்னாக்கா, ஒண்ணு டைரக்டர் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருக்கும், இல்ல படத்துல நடிச்ச ஸ்டார்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்பட்ட ப்ரமோஷன் பண்ணிருப்பாங்க, சரி உட்காந்து போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. சோ நம்ம அந்த மாதிரி நம்பி போகும்போது பாத்தீங்கன்னா ஊமு குத்தா குத்தி தான் வெளில அனுப்புறாங்க நம்மள. டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா எந்த படத்தையுமே நம்பி போக முடியல. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீக்கெண்டானா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அந்த ஒரு சினிமான்றது ரொம்ப அத்தியாவசியமாயி போச்சு. வீக்கெண்டான ஒரு சினிமா போகணும். அது எந்த சினிமா போகணுன்றது யாருக்குமே தெரியல. ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். 5 படத்துல எந்த படம் பார்க்கலாம்னாக்கா எந்த படத்தையுமே பார்க்க முடியல. எல்லா படமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்ப என்ன நிலவரத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தமிழ் சினிமா ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அது என்னன்னா, நான் வந்து ஒரு பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தை வந்து நான் வியாபாரம் பண்ணா போதும் மட்டும் தான் நினைக்கிறாங்களே தவிர யாருமே வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நீங்க கங்குவா படத்தை எடுத்துக்கலாம். அந்த படத்துக்கு போட்ட ஊர்பட்ட ப்ரமோஷன், அந்த படத்துக்காக பயங்கர செலவும் பண்ணிட்டாங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, படம் நல்ல படம் தான் நாங்க எடுத்தோம், உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்றாங்க. இதே சூர்யா நடிச்ச சூரரை போட்டு எடுத்துக்கோங்க, ஜெய்பீம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம பாராட்டணும். நம்ம அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. எந்த ஒரு படமே நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்தீங்கன்னா கூட கலெக்ஷன் அடிக்கும் அந்த படம். ஆனா நாட்கள் ஓடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு பெரிய ஹீரோ படம் ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ் வராங்கன்னா 2 நாளைக்கு வருவாங்க, 3ஆவது நாள் ஜெனரல் ஆடியன்ஸ் தான் வருவாங்க. அந்த ஜெனரல் ஆடியன்ஸ்க்காக படம் எடுங்கடானா ஃபேன்ஸ்க்காக தான் படம் எடுப்போம் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பெரிய ஹீரோக்கும் அதான் பண்றாங்க. நான் வியந்த ஒரு சில டைரக்டர் யாரும் பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கர், டைரக்டர் ஹரி, டைரக்டர் சுந்தர்சி, இந்த மாதிரியான டைரக்டர் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அவங்களோட நிலவரத்தை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா அப்படியேப்பட்ட டைரக்டரா இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீங்க பை லக் அப்படின்னு சொல்லணும்னாக்கா மதகஜராஜான்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் வைஸ் பயங்கர ஹிட். அந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா ஓடி இருக்காது. அடிச்சு சொல்றேன், அந்த படம் ஓடி இருக்காது. ஏன் சொல்றேன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படங்கள் பாத்திருக்கீங்களா? கலகலப்பு, தீயா வேலை செய்யணும் குமார், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். அந்த டைம்ல இந்த படம் வந்தா அட்டர் ஃபிளாப்பா இருக்கும். நீங்க பாத்தீங்களா அந்த படத்துல சந்தானத்தோட கவுண்டர் 2-3 இடங்கள்ல இருக்கும், அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்கார்ந்து பார்க்க முடியாது. பக்கத்துல இருக்க நான் தூங்குறேன், முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்புறான்னு சொல்லிட்டு படுக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த படம். சோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் அந்த படம் ஓடிச்சு? அது ஒரு பெரிய கேள்வி வரும். அந்த படம் ஃபிளாப் ஆகுன்றீங்க, நீங்க அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு, என்னடா காரணம்? ஏன்னா பெரிய டைரக்டர் பாலாவோட படம் வருது, வணங்கான் வருது, கூட இந்த படம் வருது, பொங்கலுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இந்த படம் எப்படி ஓடுது அப்படின்னாக்கா, அந்த படம் 3 நாள் அடிச்ச கலெக்ஷன், வணங்கான் 3 நாள் அடிச்ச கலெக்ஷன் முதல் நாள் அடிக்குது மதகஜராஜா. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு
இந்த படம் தான் நல்லா இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி ஓடு இந்த படம்? சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. ஜியோன்னு ஒரு இது டெலிகாம் இருக்கு இல்லையா, மக்களை முதல்ல நம்ம பக்கம் வர வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறதா வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் வாடி போய் கிடக்கணும். காமெடின்றதே இல்லாம மக்கள் வாடி போய் இருக்கணும். அந்த டைம்ல சும்மா ஒரு கவுண்டர் போட்டாலே போதும், சிரிச்சிட வேண்டாம், படம் ஹிட்டுடா அப்படின்ட்டு அதான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. வேற இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்ல, கோ இன்சிடென்ஸா கூட இருக்கட்டும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. 12 வருஷத்துக்கு முன்னாடி டியர் லவர் சாங் வந்து நம்ம விஷால் அவர்கள் பாடினாரா ட்ரோல் கண்டென்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பேசப்பட்டு பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு அப்படியே. மேக்ஸிமம் இப்ப எல்லாம் ரீல்ஸ் மீம்ஸ்னு வர ஆரம்பிச்சு அதெல்லாம் ரீல்ஸ் பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம்னா தியேட்டர்ல போய் பார்க்கணும், நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்குப்பான்னு சொல்றோம்ல, அந்த கான்செப்ட்ல தான் போயிருக்கு. ஸோ டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா தமிழ் சினிமா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இதே பக்கத்து ஸ்டேட் மலையாள சினிமா எடுத்துக்கோங்க, வாரத்துக்கு ஒரு படம் விடுறான். நமக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு படம் தான் பாக்குறோம், சக்க போடுது. என்ன ஆயிடுதுனாக்கா, நாங்க படத்தை பார்க்கும்போது எனக்கு மலையாளம் தெரியாது, நான் யோசிக்கிறேன் ஏன்டா நான் மலையாளத்தெல்லாம் பிறக்கலன்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க சினிமா அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப ரீசெண்டா சூஷ்மதர்ஷினி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நஸ்ரியா அவர்கள் நடிச்சிருந்தாங்க லீட் ரோல்ல, பேசில் ஜோசப். என்ன நடிப்பு, படம் சூப்பரா இருந்துச்சு, உண்மையிலேயே சொல்றேன். அந்த படம் எப்படா தமிழ் டப்பிங் வரும்னு காத்துட்டு இருந்தேன். நாம இங்கிலீஷ் சப்டைட்டில் எல்லாம் பார்க்க மாட்டேன், தமிழ்ல வந்தாதான் பார்ப்பேன். ஹாட் ஸ்டார்ல வந்துச்சு, முதல்ல உட்காந்து பார்த்தேன். படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவும் சொன்னேன் அந்த படத்துக்கு, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவங்க எடுக்கிற படங்கள் ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா எதிரில உட்கார்ந்து பாக்குறவங்க மனநிலையை புரிஞ்சு எடுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க படம் ஃபுல்லாவே ஹிட் ஆகுது, அவங்க படங்கள் பேசப்படுது பயங்கரமா. நம்ம மக்கள் அப்படி கிடையாது, ஒரு வியாபார ரீதியா பாக்குறாங்க. டைரக்டரை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்கணும், அவ்வளவுதான். ப்ரொடியூசர் கிட்ட, ப்ரொடியூசருக்கு போடுற காசை திருப்பி எடுக்கணும், அவ்வளவுதான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வாங்கின காசுக்கு நடிச்சு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் அவங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்த வேலையை மட்டும் தான் செய்வேன்னு செஞ்சா அது என்னைக்குமே உருப்படாதுன்னு தான் சொல்லுவேன் நானு. அவன் இது ஏன் படம், இது இப்படி இருக்கணும், இதுல ஸ்டோரி இப்படி இருக்கணும், இது மக்கள் விரும்புவாங்களா இல்லையான்றத அவங்க மனநிலை புரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க பாருங்க, ஒரு 3 பாட்டுக்கு 75 கோடி. கேம் சேஞ்சர் படத்துல சங்கரோட இது, அது சங்கர் படம்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, வேற விஷயம். குப்பையில போட கூலியால் வேணா அந்த படத்துக்கு அதை வேற விட்டுருங்க. அந்த படத்துல ஒரு 75 கோடி 3 பாட்டுக்கு செலவு பண்ணிருக்காங்க. அந்த 75 கோடி இருந்தா எத்தனை டைரக்டர் வந்திருப்பாங்க, புது டைரக்டர் யோசிச்சு பாருங்க. கதையை வச்சுட்டு நின்று இருக்கான், கோடம்பாக்கம் வாசல் நின்று இருக்கிறான், கதையை வச்சுக்கிட்டு. வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து மொத்த பணத்தையும் இவங்களே எடுத்து செலவு பண்ணிட்டா நல்லா இருக்கு அந்த படம். யோசிச்சு பாருங்க. நீங்க பாருங்க, ஐ படம் எடுத்துக்கோங்க. ஐ வந்து ஃபிளாப் ஆன படம் தான், இல்லன்னு சொல்லல. ஐ படம் ஃபிளாப், ஆனா வந்து பிரம்மாண்டம், படம் கலெக்ஷன் அடிச்சிருச்சு. என்னைக்குமே வந்து ஒரு விஷயம், கலெக்ஷன் அடிச்சுட்டா அது வந்து நல்ல படம் அப்படின்னு கிடையாது. கங்குவா படம் எவ்வளவு நம்ம கழிவுகளை ஊத்தணும். கங்குவா விடுங்க, இந்தியன் 2 எல்லாராலையும் சொல்லப்பட்ட மொக்க படம் அப்படின்னு சொல்லுவேன். கலெக்ஷன் வைஸ்ல 5வது இருக்கு அந்த படம், கலெக்ஷன் வைஸ்ல இருக்கு. அப்பனா அந்த படம் நல்ல படம் நீங்க சொல்றீங்களா? ஒரு ஸ்டாருக்காக, ஒரு டைரக்டருக்காக ஓடுற படம். பட் நாங்க என்ன கேக்குறோம்னா, இந்த கலெக்ஷன் ஆஸ்பெக்ட்ல படத்தை எடுக்காதீங்க. நீங்க வந்து மக்கள் விரும்பக்கூடிய படமா, மக்களுக்கு என்ன தேவையோ அதை எடுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளாமர் சாங்ஸ் போட்டாதான் படம் ஓடும், ஐட்டம் சாங் ஒண்ணு வேணும், கமர்ஷியல் ஃபைட் ஒண்ணு வேணும், ஹீரோயிசம் காட்டணும், இவ்வளவும் நீங்க பண்ணீங்க. இவ்வளவும் பண்ணி படம் ஓடுறது இல்லையா? லப்பர் பந்து ஒரு படம் எடுத்துக்கோங்க, இதுல என்ன இருந்துச்சு? ஐட்டம் சாங் இருந்துச்சா? உள்ள ஹீரோயிசம் ஏதாவது காமிச்சாங்களா? எவ்வளவு சென்டிமெண்ட். படத்துல இருக்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டினா செட் ப்ராப்பர்ட்டி நடிக்க வச்சிருப்பாரு டைரக்டர் தமிழரசன், புரியுதுங்களா இல்லையா? அந்த மாதிரி வந்து யாரை எங்க கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க, அவங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மக்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகும்போது மெய்யழகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, லப்பர் பந்து ரிலீஸ் ஆகுது. ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் மெய்யழகனுக்கு அந்த அளவுக்கு ப்ரமோஷன். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகா அந்த சைட்ல போயிட்டு அந்த லட்டு இஷ்யூ ஒன்று போச்சு, பயங்கர வைரலா போச்சு. ஆக்சுவலா பவன் கல்யாண் பேசின ஒரு விஷயம் அது வந்து இன்னும் மெய்யழகன் ஒரு படம் வருது போல, அதை பாக்குறோம். நான் முன்னாடி அந்த படம் பார்த்துட்டேன், ப்ரிவியூ ஷோ பார்த்துட்டேன். அப்படின்றதால நான் என்ன பண்ணேன்னா, வேற வழி இல்ல போய் அவனமே சும்மா போய் லப்பர் பந்துல உட்கார்ந்தேன். பார்த்தா பயங்கர அதிர்ச்சி, என்னடா படம் இப்படி எடுத்திருக்கான் டைரக்டர், சூப்பர் பரவாயில்லையே. வெளில வந்தோன்னு சொன்னேன், என் பக்கத்துல இருக்கவங்களே வந்து யூஷுவல் கதை இது என்னத்த ஓட போகுதுன்னா, எழுதி வச்சுக்கோ இந்த படம் ஹிட் அடிக்கண்டா, எழுதி வச்சுக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹிட் அடிச்சது. ஒரு ப்ரமோஷன் கிடையாது, ஒண்ணுமே இல்ல, டைரக்டா சக்சஸ் மீட் தான் அந்த படத்துக்கு. சோ சினிமாவை வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா, நம்ம வந்து டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் இவங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டோம், பாக்குற ஆடியன்ஸையும் கண்டிப்பா குறை சொல்லுவோம். என்ன படத்தை பாக்குறோம், என்ன படத்தை விரும்புறோம் அவங்களுக்கே தெரியல. ஒரு அரண்மனை 4 ஒன்னு எடுக்கிறான் சுந்தர் சி, ஒரு படம் எடுக்கிறார் அரண்மனை 4 அப்படின்ட்டு. அந்த படத்துக்கு போறோம், அந்த படத்துல என்னடா இருக்கு கண்டென்ட்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. கிளைமேக்ஸ்ல வந்து சிம்ரனும் குஷ்பும் கிளுகிள்னு ஆடுவாங்க, உடனே போய் அதை பார்க்கணும். அந்த படத்துல இருக்க லாஜிக் மிஸ்டேக் ஊர் பட்டது இருக்குது, சரிங்களா? நீங்க தமன்னாவோட ரோல் எடுத்துக்கோங்க, என்னன்னா கிளாமரே இல்லாத ஒரு படம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பாட்டு வரும், வேணும்னா எழுந்து நீங்க வெளில வந்துடலாம். இப்ப நான் உனக்கு கிளாமர் கேட்டேன்னா, இல்ல கிளாமர் உள்ள வேணான்னு நான் சொன்னது, மக்கள் பாக்குற மாதிரி எடுறா. ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் ஹிட். அந்த படம் என்னன்னா, மக்களுக்கு என்ன படம் போறதுன்னு தெரியல, வேற வழியில் அந்த படத்துக்கு போய் தான் ஆகணும். இப்ப மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாமா, அந்த படத்தை பார்க்கலாமா, எந்த படத்தை பார்க்கறதுன்னு ஒரு இளவும் புரியல. ஆனா இப்ப போய் தான் ஆகணும், வீக்கெண்ட் ஏதாவது படத்துக்கு போ, சீட்டு குளிக்க போற மாதிரி தான், அப்படியே போடு, ஏதாவது ஒரு சீட் எடு, இந்த படமா அவன் போலாமா, எல்லாரும் கிளம்பி ஃபேமிலியோட, அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு நிலவரம். இது தமிழ் சினிமாவா? தமிழ் சினிமாவை பார்த்து ரசிச்ச ஒரு நபர் இன்னைக்கு இந்த தமிழ் சினிமால இவ்வளவு குறைகள் இருக்கு, இதை வந்து இப்படி கொண்டு வரணும், இது இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். பக்கத்து ஸ்டேட்ல இருக்க சினிமாக்கள் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க, வாரத்துக்கு 3 படம் விட்டா 3 படமும் ஹிட் ஆகுது.
மலையாள சினிமாலாம். ஆ. அந்த மாதிரி இருக்கு பாடுறா. உலக சினிமாவை திரும்பி வச்ச படங்கள் நிறைய இருக்கு. உலக சினிமா திரும்பி பார்த்து தமிழ் சினிமா டைரக்டர் சங்கரோட நிலைமையே இப்படி இருக்கும்போது தமிழ் சினிமா எப்படி வளர்ச்சிக்குள்ளாகும்? இல்ல இதுக்கு ஒரு காரணம் ஒருவேளை வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா வந்து மத்த சினிமாவோட கம்பேர் பண்ணி அவங்க அந்த மாதிரி எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொதப்புதா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது எடுக்கிற போது ஒரு படம் ஆரம்பம் வந்து இந்த படத்தோட கதை இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. ம். அந்த படத்தை எங்க கொண்டு போய் முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. ம். அதுவே எங்கன்னா ஓடி கீடி போனதுக்கு அப்புறம் கயிறு கட்டி இழுத்துன்னு வந்து இதான் படம் முடிச்சுட்டு வந்தா அப்படி தொடரும் போட்டு முடிக்க அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பாருங்க எந்த படத்தை எடுங்க, நீங்க ஏதாவது ஒரு படத்தை சொல்லுங்க, அந்த படத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்களே கூட ஒரு 3-4 படம் சொல்லுங்க, அந்த படத்தோட ஜானர் நான் சொல்றேன், அதோட ஒன்லைன் ஸ்டோரி இது எங்க முடியணும், அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரீசெண்டா வந்துச்சு இல்லையா, குடும்பஸ்தன் ஒரு படம் வந்துச்சு, ஆமா. நல்ல படம். நான் இப்பவே சொல்றேன், முதல்ல எடுத்தோன்னு ஒரு லைன் சொல்றேன், நல்ல படம். அந்த படத்துல பிரச்சனைகள் இருக்கு. செகண்ட் ஆஃப் லேக் அந்த படம். ஓகே. செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக். ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படியே கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் மேல என்ன பண்றது இல்ல. காரணம் என்ன, ஏன் அந்த படம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, படத்தோட லென்த் 2.5 மணி நேரம். அந்த லென்த் தேவையே இல்ல படத்துக்கு. சுத்திட்டு இருக்காங்க. வாழ்க்கையில இருக்க மொத்த கஷ்டமும் வந்து மணிகண்டனுக்கு மட்டும் தான் வருதுன்ற மாதிரி காட்டும் போது ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு கஷ்டம், யாருக்காவது கஷ்டம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது வேற மாதிரி மாறும். அப்படிலாம் கிடையாது. மணிகண்டன் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே காமிக்கும் போது, ஏண்டா நான் நேத்தெல்லாம் அழுதுட்டு வந்தேன், காலையிலயும் அழுதுட்டு வந்தேன், திரும்பவும் படத்துலயும் உட்காந்து அழுவணுமாடா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு நமக்கு. பட் என்னன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போய் தான் நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் ஓடுனதுக்கு ஒரே பெரிய காரணம் கேமியோலாம் கிடையாது, அனிருத் தான். நீங்க மியூசிக்கை கட் பண்ணி அந்த படத்தை பாருங்களேன், ஒண்ணுமே இல்ல. அவரோட கார் டோரை திறப்பாரு, அந்த டோரை திறக்கிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். டோர் திறக்கிறது, டோர்ல ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல, கேட்டா நானே கூட ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த டோரை திறக்கிறதுக்கு 30 நிமிஷம், அவர் முதலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம். அது வரைக்கும் அனிருத் போட்டே இருப்பாப்ல, பிஜிஎம் டிங்கு 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 போட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டு அவர் ஒரு உதைக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவன் விடுறது 20 நிமிஷம் அவன் போயிட்டு. இதை வச்சுதான் படத்தை ஒப்பேத்துறாங்க ஃபுல்லாவே. ஆனா அதை மக்கள் ரசிச்சாங்க. நான் என்ன ஏதோ ஒண்ணு பண்ணு பரவாயில்ல, நான் கொடுத்த காசுக்கு 2.5 மணி நேரம் எனக்கு இழுப்பா வெளில அனுப்புறான்னு தான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. அது பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ பண்ற இதே மாதிரி படம் தான் வந்து பக்கத்து ஸ்டேட்லயும் பண்றான், அவன் படம் எப்படி அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்ல முடியலங்க. நீங்க சூஷ்ம தர்ஷினி படம் பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக் சொல்ல முடியல. ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக் நான் அதுல பார்த்தேன். ஒரே ஒரு ஃபீமேல் லீடா இருந்து இவ்வளத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அது எப்படின்னும் போது அப்ப என்ன ஆயிடுதுன்னா ஓவரால் படத்துல அந்த ஒரு மிஸ்டேக் இருக்கும்போது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்து பார்த்தேன். நான் பார்த்த உடனே சொன்னேன், திருப்பி வீட்டுல வந்து நான் ப்ரொஜெக்டர்ல போடுறேன், ஃபேமிலியும் உட்காந்து பாருங்க, பார்க்க வேண்டிய படம், எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இப்போ வந்து இதுவே நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எது அடல்ட் கண்டென்ட், எது அடல்ட் கண்டென்ட் இல்ல, எல்லாரும் பார்க்கலாமா. இப்ப பாத்தீங்கன்னா கொலைவெறி தாக்குதலோட தான் படம் எடுக்கிறானுங்க. அது என்ன சத்திய வாக்கு ஏதாவது வாங்கிட்டாங்களே தெரியல. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி 2 கொலை பண்ணணும், நீங்க 10 பேர் கஞ்சா அடிக்கணும் படத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்களே என்னன்னு தெரியல. போற எல்லார் கையிலயும் ஒரு சுருட்டை ஒண்ணு கொடுத்து அமைச்சிடறானுங்க. அந்த மாதிரி படம் எடுக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? எனக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கு அப்படின்னாக்கா, நான் அவங்களோட போய் உட்காந்து பார்க்கும்போது அந்த படத்தை எப்படி நான் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நெடுலோட தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாத ஒரு படம் ஏதாவது பார்க்க முடியுமாடா அப்படின்னு கேட்டாங்க, அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ் சினிமால கிடையாது. இல்ல நார்மலா இப்ப என்டர்டைனிங்னு சொல்லும் போது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல எது என்டர்டைனிங்கா தோணுது? காமெடி எடுத்துக்கலாம், நீங்க காமெடி, ஆக்ஷன் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆக்ஷன் கூட எடுத்துக்கலாம், பட் ஆர்கானிக்கா இருக்கணும்னு சொல்றேன். இப்போ ஆர்கானிக்னு சொல்லும் போது நீங்க புஷ்பா 2 படம் பாத்தீங்களா? அந்த படத்துல தலைவனை வந்து கைய கால எல்லாம் மூஞ்ச கீஞ்ச மொத்தம் கட்டிட்டு வருங்க. ஆனா இங்க இருந்து அப்படியே தவக்கல மாதிரி எகிரி போய் அப்படியே கழுத்துலயே கட்டிப்பாரு. இது ஆர்கானிக்கான ஃபைட்டா? ஆந்திரா ஃபைட், இது ஆர்கானிக் ஃபைட் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃபைட்டையும் வந்து பார்த்தா ரொம்ப லாஜிக் மிஸ்டேக் ஆயிடுது. ஆனா அந்த படம் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, 2000 கோடி அந்த படம் கலெக்ஷன். எதை வந்து நம்ம நல்ல படம் சொல்றது, எதை நல்ல படம் இல்லைன்னு சொல்றதுன்ற மாதிரி ஒரு கட்டத்துல மக்களே வந்து காதல் படத்தோட பரத் மாதிரி அப்படியே தலையில குத்திட்டே தான் தியேட்டருக்குள்ள போனோம்ல, அந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு படம் வரட்டும், அந்த படத்தை பார்த்துட்டு விமர்சகர்கள் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுப்போம் படம் பார்க்கலாமா வேணாமான்னு. இன்னைக்கு அந்த விமர்சகர்களையுமே கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அதுலயுமே பாலிடிக்ஸ் பண்றாங்க. நிறைய பேர் அவங்க சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் கொண்டு வந்து அதுல கொண்டு வந்து போடுறாங்க. அது ரொம்ப தவறாப்படுது. அதை பண்ணக்கூடாது என்னைக்குமே. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு போங்கடா அப்படின்னு சொன்னாக்கா அவனுங்க வளர்ச்சிக்கு போக குறுக்கு வழியில வளர்ச்சியை தேடுறோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரி, இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்துட்டு காமெடி அதிகமா விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. சோ இப்ப காமெடின் ஜர்னல்னு எடுக்கும்போது வந்துட்டு முன்ன மாதிரியான காமெடிஸ் இப்ப இருக்குதா? கண்டிப்பா கிடையாது. நீங்க முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடி அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னைக்குமே காமெடின்றது அதுவா கிரியேட் ஆகும். நீங்க வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் சிரிக்கிறது, அதுக்கு இவன் டைலாக் கொடுக்க, அது காமெடி கிடையாது. காமெடின்றது ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக்கா வர்றது. அந்த மாதிரி ஆர்கானிக்கான காமெடி இப்ப எங்கேயுமே கிடையாது. நீங்க முன்னாடி படங்களை கூட ராஜேஷோட படங்கள் எடுத்துக்கோங்க, சுந்தர்சி சார் படங்கள் எடுத்துக்கோங்க, காமெடின்றது நேச்சரா ஒர்க் ஆகிருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். 30 டேக் போனா கூட சரி, அது நம்ம பார்க்கும்போது திரையில அவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு. இப்ப அப்படி கிடையாது. காமெடின்ற பேர்ல ஒண்ணு சொல்றாங்க, பக்கத்துல சிரிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு நீ சிரிச்சா அப்படின்னு கேட்போம். இல்ல காமெடிங்க, ஓ அப்படியா, சரி சரி, அந்த மாதிரி நம்மள வெறுப்பேத்துற மாதிரி காமெடிகள் தான் வருது படத்துல. நீங்க இந்த
இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்ன்றதால உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மெட்ராஸ் காரன்லயே எடுத்துக்கோங்க. ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கு. நம்மள கடி ஏத்துற மாதிரி. ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு படங்களை பார்த்துட்டோம். அடுத்தடுத்து நம்மளோட வாழ்க்கை கட்டம் அடுத்தடுத்து போகும்போது அதே மாதிரி காமெடியும் வந்து அடுத்தடுத்த மெச்சூரிட்டிக்கு போகணும். அது மாதிரி கிடையாது அப்படின்றதுதான். நீங்க பாருங்க, லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, பிரதீப் ரங்கநாதன். அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்துல காமெடின்றது அவங்க எங்கேயுமே திணிக்கப்படல. அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப நடக்கிற விஷயங்களை போடுறான், அது நமக்கு சிரிப்பு வருது. நமக்கு புரியுதுங்களா இல்லையா? அந்த இன்ஸ்டா ரீல்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக் சாட்டா இருக்கட்டும், வாட்ஸ்அப் சாட்டா இருக்கட்டும், டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ரெக்கவரி பண்றாரு, இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. இது அதுதான் சொல்றது, காமெடின்றது ஆர்கானிக்கா உருவாக வேண்டியது, நம்ம கிரியேட் பண்றது கிடையாது. அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம தளபதி விஜய் அவர்கள் படம் அதை இன்னும் அழகா சூப்பரா கொண்டு போயிருக்கலாம். நீங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்ல பார்த்தா காரி துப்பிட்டு வருவீங்க. படுனா கோட்னு ஒரு படம் வந்துச்சு, வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, அமரன் வந்துச்சுல. ஆமா, நான் என்ன சொல்றேன், கதைக்காக ஹீரோவை சூஸ் பண்ணுங்க, ஹீரோக்காக கதையை சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதை பண்றதுல வெற்றிமாறன் ஒரு கில்லாடி. வரைக்கும் மிஷ்கினை நான் எப்படி பாக்குறேன்னா கூல் சுரேஷ் மாதிரி தான் நான் பாக்குறேன். நீ எடுத்தியா ஆண்ட்ரியா, போட்டோ ஷூட் எடுத்தியா, எதுக்கு போட்டோ ஷூட் பண்ண, படம் பண்ணதானே போட்டோ ஷூட் பண்ண, அப்ப அந்த படத்தை எடுத்து விட்டுக்கணும்ல. ஓகே, அது அவரோட கண்ணுக்கு அவர் குழந்தைன்னு சொல்லி தானே பேசுறாரு பேசும்போது. அது எவன வேணா நம்பிடலாம், இந்த மாதிரி பேசுறவனா நம்ப முடியாது.